இன்றைக்கி வந்து நம்ம பிளாட்டி பேஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ பிளாட்டி பேஸ்ட்னால் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களோட ப்ரோக்ரஸ் அந்த ப்ரோக்ரஸ் வந்து இதில் வேணால் இருக்கலாம். ஃபேட் லாஸ் ஆர் மசில் கெயின் ஆர் ஸ்ட்ரென்த் கெயின் இந்த இதில் வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து ஒன்று ஸ்லோவாயிரும் இல்லை வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு பேர் தான் பிளாட்டி பேஸ்ம்பாங்க. ஸோ ஏன் இந்த பிளாட்டி பேஸ்க்குள்ளே நம்ம வரோம், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா உங்கள் ரொட்டீன். நீங்கள் வந்து ஒரே ரொட்டீன் வந்து ரொம்ப ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே போட்டுகிட்டே இருப்பீங்க. உங்கள் பாடி வந்து அதை ரொம்ப அடாப்ட் பண்ணிடும். ஸோ அப்படி அடாப்ட் பண்ணும் என்ன ஆகுன்னா உங்கள் பாடிக்கு வந்து அது சேலஞ்சிங்காகவே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு க்ரோத் ஃபேஸ் நீங்கள் அட்டைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரொட்டீனை கரெக்ட் பண்ணணும். உங்கள் ரொட்டீன் வந்து உங்கள் பாடிக்கு சேலஞ்சிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ரஸ் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரைனிங். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் மசிலுக்கு வந்து ப்ராப்பர் ரிகவரி இருக்கணும். ரிகவரி இருந்தால் மட்டும்தான் க்ரோத் ஃபேஸுங்கிறது ஒன்று அட்டைன் பண்ணணும். ஸோ அந்த ரிகவரியே நம்ம பாதி பேர் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுனா நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும், ஒரு ஸ்லோ ஆயிரும். ஸோ தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நியூட்ரிஷன். நம்ம பாதி பேர் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணிடும், ஆனால் வந்து நம்ம டயட்டில் வந்து சொதப்பிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறீங்களோ அது இன்ட்டு 2 வந்து உங்கள் டயட் ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பண்ணுற எஃபர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப். ஸோ உங்கள் மசில்ஸ் வந்து எப்போ டெவலப் ஆகும்னா நீங்கள் வந்து கரெக்டாக தூங்கும்போது மட்டும்தான் டெவலப் ஆகும். ஸோ உங்கள் ஸ்லீப் ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள்.